ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். காதல் மன்னன் எபிசோட் 5ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம லின் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தாங்க. அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு தான் காட்டுறாங்க. நம்ம சன் வந்து ஆஃபீஸ் ரூம்ல எப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி எட்டி பார்க்கறத நம்ம கவ் மேடம் பார்த்துட்டு, பிரசிடென்ட் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்ட்டு நம்ம கவ் கேட்க, அதுக்கு பிரசிடென்ட் இருந்துட்டு சொல்றாரு, அதாவது ப்ராஜெக்ட்ல எப்படி போகுது அதை பத்தி தான் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்க இன்டர்ன்ஸ் யாருமே காணோம், எல்லாரும் எங்க போயிருக்காங்கங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கவ் கிட்ட கேட்க, அதுக்கு சாவ் இருந்துட்டு, ஓ அதுவா, லின் வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்ட்டு ஃபோன் வந்துச்சு, அதனால அவனை பார்க்கறதுக்காண்டி எல்லாருமே போயிருக்காங்கன்ட்டு நம்ம கவ் சொன்னேன்னு நம்ம சன்னுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கு. என்னது போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கானா அப்படின்ட்டு அவங்க இட்டுட்டு அப்படியே ஷாக்ல அங்கேயே நிக்கிறான். அங்க அப்படியே கட் பண்ணா இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. இவங்க 4 பேரும் சுச்சு போறதுக்காண்டி போயிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க அப்படி போக நம்ம லின் பையன் வந்து தனியா இருக்கான்ட்டு நம்ம சன் பையன் வந்து லின்னை ஹக் பண்ணிட்டு அவனை பார்த்து, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, உனக்கு எதுவும் ஆகல இல்ல, உனக்கு அடியெல்லாம் படல இல்ல, எதனால உன் மூஞ்சி இந்த மாதிரி ரெட்டிஷா இருக்குங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட அடிக்கி அடிக்கி கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம லின் இருந்துட்டு, நான் நல்லா தான் இருக்கேன், நீ முதல்ல அங்க பாருங்கிற மாதிரி அவன் மூஞ்சி அப்படியே திருப்பி காமிச்சா, இங்க இவங்க 4 பேர் பாத்ரூம் போறேன்னு சொன்னாங்களே, ஆனா பாத்ரூம்லாம் போகவே இல்லை, இங்க நடந்த எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை பார்த்தா அவங்க 4 பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. நம்ம பேம் எல்லாம் பொத்தக்கடின்ட்டு கீழேயே உட்காந்துட்டா. நம்ம யோ வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம சாமோட ரியாக்ஷன் தான் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. டே அண்ணா எல்லாத்தையும் சொதப்பிட்டேங்கிற மாதிரி நம்ம சாம் வந்து ரியாக்ஷன் இருந்துச்சு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு இடத்துலயே உட்காந்துக்கிட்டு இவங்க 4 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம யோலா இருந்துட்டு, அப்ப நீ டேட் பண்ற ஆள் வந்து பிரசிடென்ட் தானா அப்படின்ட்டு கேட்க, பேம் இருந்துட்டு, ஆமா அது பிரசிடென்ட்டா, நீ ஏன்டா இதை பத்தி எங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, நாங்க எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட சொல்றோம்ல, நீ ஏன்டா இதை பத்தி எதுவுமே எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் நம்ம லின் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம லின் பையன் இருந்துட்டு, சரி விடுங்க, இதை பத்தி நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே அப்புறமேட்டா சொல்றேன், இப்ப வேணாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம பிம் இருந்துட்டு, சரி ஓகே, இது எல்லாத்தையுமே எங்ககிட்ட ஒண்ணு விடாம எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்ற, ப்ராமிஸ் பண்ணுங்கிற மாதிரி நம்ம பிம் பாப்பா சொல்ல, அதுக்கு நம்ம லின்னும் ப்ராமிஸ் பண்ணிட்டு, சரி ஓகே எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட ஒண்ணு விடாம சொல்றேன்ட்டு அவனும் ப்ராமிஸ் பண்ணிடுறான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம சன்னும் சென்னும் வந்துட்டு இவங்கள பார்த்து, சரி இந்த விஷயங்க எல்லாத்தையுமே நான் டீல் பண்ணிக்கிறேன், அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு, எங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? சரி அதனால இப்ப வந்து இதை சீக்கிரட்டா கொஞ்சம் வச்சுக்கோங்க, உங்க இன்டர்ன்ஷிப் முடியற வரைக்கும் வெளியே யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லாதீங்க. ஏன்னா வெளியே யாருக்காவது இதை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே லின்ன பத்தி தான் தப்பா பேசுவாங்க, அது வந்து எனக்கு பிடிக்காது, அதனால கொஞ்ச நாளைக்கு இதை நீங்க சீக்கிரட்டா வச்சுக்கோங்கிற மாதிரி நம்ம சன் வந்து இவங்க கிட்ட சொல்ல, இவங்களும் சரி ஓகே நாங்க யாருகிட்டயும் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம சன் பையன் இருந்துட்டு லின்ன பார்த்து, லின் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்கிற மாதிரி நம்ம சன் கூப்பிட, நம்ம லின்னும் சரி ஓகே நான் வரேங்கிற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு நம்ம லின்னும் சன்னும் அங்க இருந்து அப்படியே போயிடுறாங்க. நம்ம ஜுலதேஷ் பையன் சும்மா இல்லாம வெளியே வந்துட்டு பிரேக்கிங் நியூஸ்னு சொல்லிட்டு அவனோட மொபைல்ல இந்த மாதிரி பிரசிடென்ட்டும் லின்னும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரும் கப்பல்னு சொல்லிட்டு இவன் அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தா யோ வந்து பின்னாடி நின்று பார்த்து அவனோட மொபைல் பிடுங்க. நம்ம ஜுலதேஷ் பையன் இருந்துட்டு, ஏய் என்னடா பண்ற, என்னோட மொபைலை வந்து குடுறாங்கிற மாதிரி நம்ம ஜுலதேஷ் கேட்க, அதுக்கு யோ இருந்துட்டு, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை ஏதாவது பண்ணுவேன்ட்டு, அதனால தான் உன் பின்னாடியே வந்தேங்கிற மாதிரி நம்ம யோ சொல்ல, இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சாமும் பேமும் வந்துடுறாங்க. நம்ம யோ பையன் இருந்துட்டு, இதை பாரு இவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்ட்டு பாருங்கிற மாதிரி அந்த மொபைலை கட்ட, அவங்க 2 பேரும் அதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஜுலாதேஷ் இருந்துட்டு, டேய் நீங்க எல்லாரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட மொபைலை மரியாதையா என்னோட மொபைலை குடுறாங்கிற மாதிரி நம்ம ஜுலாதேஷ் கேட்க, அதுக்கு நம்ம சாம் பையன் இருந்துட்டு, சாரி நம்ம யோ பையன் இருந்துட்டு, இப்பதானே பிரசிடென்ட் சொல்லிட்டு போனாரு இதை வெளியே யாருகிட்டயும் சொல்லக்கூடாதுன்ட்டு, ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இதை வெளியே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கங்கிற மாதிரி நம்ம யோ கேட்க, நம்ம பேம் இருந்துகிட்டு, இங்க பாரு இதை வெளியே மட்டும் போச்சுட்டு வையே, நீயும் செக்ரட்டரியும் அங்க கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, அந்த வீடியோவை நான் எல்லாருக்குமே பப்ளிஷ் பண்ணிடுவேன் பாத்துக்க, மரியாதையா ஒழுங்கா இருந்துக்க, இந்த விஷயம் வெளியே தெரியாம நடந்துக்குங்கிற மாதிரி நம்ம பேம் சொல்ல, நம்ம ஜுலாதேஷ்க்கு வந்து என்ன பண்றேன்ட்டே தெரியாம, சரிங்கடா நான் எதுவும் பண்ணி தொலைல, அமைதியா இருக்க, மரியாதையா என் போனை கொடுங்க, நான் வாயை மூடிக்கிறேங்கிற மாதிரி நம்ம ஜுலாதேஷ் அங்க டென்ஷனா கத்திட்டு இருக்கான். அங்க அப்படியே கட் பண்ணா நம்ம லின் வீட்ல தான் காட்டுறாங்க. நம்ம சன்னும் அங்க தான் வந்திருக்கா போல. லின் வந்து சன்னுக்கு தண்ணி கொடுக்க, நம்ம சன்னு வந்து தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு லின்னை பார்த்து கேட்கறான், இப்போ நீ ஓகே தானே, நல்லா இருக்கேன், உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட சன் கேட்க, நம்ம லின்னு இருந்துட்டு ஓகே நான் நல்லா தான் இருக்கேங்கிற மாதிரி நம்ம லின்னும் சன் கிட்ட சொல்லிடுறான். நம்ம சன் வந்து லின்னை பார்த்து சொல்றான், எனக்கு இப்பதான் ஒரு விஷயமே புரியுது, உனக்கு கராத்தே வந்து நல்லா தெரியும்ட்டு எனக்கு இப்பதான் தெரியும், நீ பாக்குறதுக்கு ரொம்ப குட்டையா இருக்க, ஆனா நீ ரொம்ப ஸ்ட்ராங் தெரியுமா, சூப்பருங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம லின் வந்து சன்னை பார்த்துட்டு, ஆமா நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அப்பா நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த கராத்தே இதுல சேர்த்து விட்டாரு, அப்புறம் நான் அதை அப்படியே ரொம்ப ஈஸியா பழகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த மசில்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கிற மாதிரி அப்படியே தூக்கி காமிச்சிட்டு இருக்கான் நம்ம லின்னு. அதுக்கு வந்து நம்ம சன் வந்து லின்னை பார்த்துட்டு, அப்பனா நான் உங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் போல இருக்கே, ஏதாவது நடந்து நீ என்னையும் போட்டு தூக்கி போட்டு உதச்சிட்டேன்னா நான் என்ன பண்றதுங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம லின் வந்து சன்னை பார்த்துட்டு, ஆமாமா என்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நான் உதச்சாலும் உதச்சிருவேங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன்னை பார்த்துட்டே இருக்கான். அப்ப நம்ம சன் வந்து லின்னை பார்த்துட்டு அவன் பக்கத்துல வந்து, சாரி நான் வேணும்ட்டே இது மாதிரி எதுவும் பண்ணல, என்னால தானே உன் ஃப்ரெண்டு கிட்ட இந்த சீக்ரெட் எல்லாம் சொல்ல வேண்டியதாயிருச்சுங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நம்ம லின் கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு சன்னை கையை பிடிச்சி, பரவாயில்ல நான் ஓகே தான், நான் ஒன்றும் அப்செட்டாலாம் இல்லை, நீங்களும் ஷாக்கா இருப்பீங்கன்ட்டு எனக்கு தெரியும், அதனால நீங்க இதை பத்தி ஓவராலா திங்க் பண்ண வேணாம், எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு, சரி அப்பனா ஓகே உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணவா, உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நீ பேசுறதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்றேங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட சன் சொல்ல, அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு அவனை பார்த்து, இல்ல வேணாம் நானே எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன், யோ கிட்டயும் பேம் கிட்டயும் இதை பத்தி நான் சொல்றேன், அவங்க கொஞ்சம் கோவமாவும் ஷாக்கிங்கா இருக்கும், பரவாயில்ல இருந்தாலும் நான் அவங்கள சமாளிச்சுக்கிறேன், என்னால முடியுங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, நம்ம சன்னும் சரி ஓகே நான் இங்க இருந்து போறேன், ஏதாவதுன்னா என்ன கூப்பிடுங்கிற மாதிரி அவன் சொல்ல, நம்ம லின்னும் ஓகே போங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம சன் பையனும் போறேங்கிறேன்ட்டு சொல்லிட்டே இருக்கான். நம்ம லின்னு இருந்துட்டு, போறதா
கூடாதுன்னா போங்க, என் கையை விட்டுட்டு போங்கங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, நம்ம சன்னும் அப்படியே போனவன் திரும்ப வந்து நம்ம லின்னோட கன்னத்துல ஒரு கிஸ் கொடுத்துட்டு இப்போ நான் இங்க இருந்து போறேங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அங்க இருந்து போயிடுறான். நம்ம லின் பையன் அந்த கன்னத்தையே அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டேவும் அப்படியே குழஞ்சிக்கிட்டு வளைஞ்சிக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கான் நம்ம லின்னு. அப்புறம் ஆஃபீஸ்ல நம்ம லின்னு உட்கார வச்சு 2 பைபிளைகளும் மாத்தி மாத்தி கேள்விகளா கேட்டு கொள்ளுதுங்க. உனக்கு எப்படி அவரை தெரியும்? அவரை நீ இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கியா? நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களா? எல்லா மேட்டர் எல்லாம் முடிஞ்சிருச்சா? மேட்டருக்கு யூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் யூஸ் பண்ணீங்களாடாங்கிற மாதிரி மாத்தி மாத்தி 2 பேர் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லின்னுக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டு போதும் போதும் நிப்பாட்டுங்கடா, இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த கொஸ்டினுக்கு தான் முதல்ல பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க, அதுக்கு நம்ம யோவும் பேம் இருந்துட்டு எல்லா கொஸ்டினுக்கும் ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லிருங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் கத்துறாங்க. அதுக்கு நம்ம லின்னு இருந்துட்டு அதாவது நீ ஒரு ஆப்ல ஒருத்தங்கிட்ட என்ன மாட்டி விட்டே இல்லடா, அந்த ஆளு தாண்டா பிரசிடென்ட்னு சொன்னோன்னேவும் நம்ம யோவுக்கும் பேமுக்கும் பயங்கரமான ஷாக்கு. நம்ம பேம் பாப்பா இருந்துட்டு என்னது அந்த ஆள் தான் பிரசிடென்ட்டா? அப்ப அவர் கூட தான் ஹோட்டல்ல நீ தங்கியிருந்தியா? ஒரு நாள் ஃபுல்லா அவங்க கூட தான் இருந்தியா? அது மட்டும் இல்லாம ஹாங்காங்க்கு அவர் தான் அவங்க கூட வந்திருந்தாரா? அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்க, அதுக்கெல்லாம் நம்ம லின் பையன் இருந்துட்டு ஆமா ஆமாங்கிற மாதிரி மண்டையை மட்டும் தான் ஆட்டிட்டு இருக்கான். நம்ம யோ பாப்பா இருந்துட்டு அவனை பார்த்து டேய் எப்புட்றா உனக்கு மட்டும் இந்த மாதிரி நல்ல நல்ல ஆளுகளா உனக்கு செட் ஆறாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, அதுக்கு நம்ம யோ இருந்துட்டு டேய் நீ என்னடி லூசு மாதிரி பேசுறங்கிற மாதிரி நம்ம யோ சொல்ல, அதுக்கு பேம் இருந்துட்டு ஆமாண்டா நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய அன்லைக்கு தெரியுமா, நம்ம எல்லா விஷயத்தையுமே இவன் கிட்ட சொல்றான், ஆனா இவன் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான்டா. நம்ம டேட் பண்ணாலும் சரி, நம்ம வெளியே போய் எங்கேயாவது சுத்தினாலும் சரி, எல்லா விஷயத்தையுமே நான் இவன் கிட்ட சொல்றேன்டா, ஆனா இவன் எந்த விஷயத்தையுமே நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு இதெல்லாம் நினைச்சா ஒரு மாதிரி இருக்கலாங்கிற மாதிரி நம்ம பேம் பாப்பா சொல்ல, நம்ம யோ இருந்துட்டு ஆமா இவன் எந்த விஷயத்தையுமே நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, அவ சொல்றது சரிதான், நம்மளாம் அன்லைக்குதாங்கிற மாதிரி நம்ம யோவும் சொல்றான். அதுக்கு நம்ம லின் பையன் இருந்துட்டு சாரி பண்ண உங்ககிட்ட வேணும்ட்டே மறைக்கணும்ட்டுலாம் மறைக்கவே இல்லை, அதுக்கான சரியான நேரம் வரட்டும் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன். அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் இப்போ ஒன்றும் டேட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கல, சும்மா லைட்டா இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம், அது வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன் அப்படின்ட்டு நம்ம லின் வந்து நம்ம யோ கிட்டயும் பேம் கிட்டயும் சொல்ல, அதுக்கு நம்ம யோ பையன் இருந்துட்டு ஆனா நான் உங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ சொல்ல, நம்ம லின் இருந்துட்டு எனக்கு தெரியும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கப்புறம் எது நடந்தாலும் நான் உங்ககிட்ட மறைக்காம எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறேன் ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம லின் பையன் 2 பேத்துக்குமே பிங்க் ப்ராமிஸ் பண்ற மாதிரி நம்ம லின் பையன் 2 பேர்கிட்டையும் கை நீட்டிட்டு இருக்கான். 2 பேருமே கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி நிற்க, நம்ம லின் பையன் இருந்துட்டு சரி ஓகேங்கடா உங்ககிட்ட சாரி கேட்கிற விதமா உங்க 2 பேத்துக்கு நான் 1 மாசத்துக்கு லஞ்ச் வாங்கி தரேன்ட்டு நம்ம லின் சொல்ல, நம்ம யோ பையன் இருந்துட்டு அதெல்லாம் முடியவே முடியாது, 1 மாசத்துக்கெல்லாம் கிடையாது, மரியாதை 2 மாசத்துக்கு வாங்கி கொடு, நீ தான் ரொம்ப பெரிய ரிச்சான ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ பையன் சொல்ல, நம்ம லின்னும் சரி ஓகேடா டீல்ரா உங்களுக்கு 2 மாசத்துக்கு நான் லஞ்ச் வாங்கி தரேன்ட்டு நம்ம லின் சொல்ல, நம்ம பேம் பாப்பா இருந்துட்டு அது மட்டும் இல்ல எந்த ஒரு விஷயமே எங்ககிட்ட மறைக்க கூடாது, எல்லா விஷயத்தையுமே எங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம யோ சொல்ல, நம்ம லின்னும் சரி ஓகே இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்க மாட்டேன், எல்லா விஷயத்தையும் சொல்றேன், இப்போ வாங்க குரூப் ஹக் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, அப்படியே 3 பேரும் செமையா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நம்ம யோ வீட்ல தான் காட்டுறாங்க. யோ வந்து அவன் கடையில உட்காந்து என்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கடைய கிராஸ் ஆகி போற மாதிரி என்னமோ தெரியுது. இதை பார்த்து நம்ம யோ பையன் யாரா இருக்கும்ட்டு பயந்து பயந்து அப்படியே மெல்ல மெல்ல அவனோட கதவு கிட்ட கையை வச்சுட்டு எட்டி பார்த்தா அவன் கை மேல ஒரு கை வந்து வைக்குது. யாருன்னு பார்த்தா வந்து இருக்கிறது நம்ம ஷாமு. ஷாமை பார்த்த உடனேவும் நம்ம யோ பையன் இருந்துட்டு அடே ஷாமு நீ இங்க என்னடா பண்றங்கிற மாதிரி நம்ம யோ கேட்க, அதுக்கு நம்ம ஷாம் பையன் இருந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால தான் இங்க வந்தேங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்ல, அதுக்கு யோ இருந்துட்டு அதுக்கேண்ட இங்க வந்த வேற எங்கேயாவது போக வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி யோ சொல்ல, அதுக்கு நம்ம ஷாம் இருந்துட்டு உனக்கு தான் இங்க இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே தெரியுமே வா என் கூட சாப்பிட போலாங்கிற மாதிரி சாம் கேட்க, அதுக்கு யோ இருந்துட்டு அதெல்லாம் நான் வரல எனக்கு ஒர்க் இருக்கிற மாதிரி நம்ம யோ சொல்ல, அதுக்கு நம்ம சாம் பையன் வகுத்த பிடிச்சிட்டு ஐயோ அம்மா எனக்கு பசிக்குதேங்கிற மாதிரி இவங்க கத்திட்டு இருக்கேன். நம்ம யோ பையன் வேக வேகமா ஓடி வந்து அவன் வாயை மூடிட்டு டேய் என்னடா பண்ற யாராவது கேட்டா என்னடா நினைப்பாங்க அங்க வாயை மூடுறான்னு சொல்லிட்டு நம்ம யோ பையன் அப்படியே திரும்ப நம்ம சாம் மூஞ்சி யோ மூஞ்சி அப்படியே பக்கத்துல பக்கத்துல மோதிக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. நம்ம யோ பையன் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு சரி வாடா வந்து தொலை இந்நேரத்துக்கு எங்க சாப்பாடு இருக்கு நானே உனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன் வந்து தொலைன்னு சொல்லிட்டு நம்ம யோ பையன் நம்ம சாம் உட்கார வச்சு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறான். நம்ம சாம் பையனும் அதை வாங்கிட்டு வாவ் சூப்பரா இருக்கு நீயே செஞ்சியாங்கிற மாதிரி நம்ம சாம் கேட்க, யோ இருந்துட்டு அதெல்லாம் நான் ஒன்றும் செய்யல வீட்டில் மீதம் இருந்துச்சு அதை தான் உனக்கு கொடுத்துருக்கேன் சாப்பிட்டுட்டு மரியாதை இங்கேருந்து கிளம்பு நான் போய் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம யோ போய் அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கான். இவன் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம சாம் பையன் சாப்பிடாம அவனே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இதை பார்த்தா நம்ம யோ இருந்துட்டு என்னடா சாப்பிடலையா என்னையும் பார்த்துட்டு இருக்கேங்கிற மாதிரி நம்ம யோ கேட்க, அதுக்கு நம்ம சாம் பையன் இருந்துட்டு சாப்பிடணும் ஆனால் இந்த சாப்பாடுல ஏதாவது விஷத்தை கலந்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி நம்ம சாம் பையன் யோ கிட்ட கேட்க, நம்ம யோ பையன் சிரிச்சுட்டு டேய் நீ ரொம்ப கெட்டு போயிட்டடா மூவி பார்த்து மரியாதையா சாப்பிடணும்னா சாப்பிடணும் இல்லாட்டி இங்கன்னா எந்திரிச்சு ஓடிடுங்கிற மாதிரி நம்ம யோ பையன் சாம் கிட்ட சொல்ல, நம்ம சாமி இல்ல இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட்றேங்கிற மாதிரி அப்படியே அதை எடுத்து ஃபுட்டை சாப்பிட்றா. சாப்பிட்டோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல. சாம் இருந்துட்டு டேய் சாப்பாடு சூப்பரா இருக்கு வேணா நீயும் வந்து சாப்பிடுங்கிற மாதிரி நம்ம யோ கிட்ட நம்ம சாம் கூப்பிட, அதுக்கு நம்ம சாம் பையன் கண்டுக்காத மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கான். என்ன பண்றாங்கிற மாதிரி நம்ம சாமும் எந்திரிச்சு போய் அவன் பக்கத்துல நின்று அப்படியே பாக்குறான். அப்படி பார்க்கும்போது 2 பேரும் அப்படியே ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. நம்ம சாம் பையன் இருந்துட்டு ரெடி பண்ணி ஓகே வாடா லின் விஷயத்துலங்கிற மாதிரி நம்ம சாம் வந்து யோ கிட்ட கேட்க, அதுக்கு யோ இருந்துட்டு நான் ஓகேவால இல்லையான்ட்டு எனக்கு தெரியல ஆனா ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம யோ சொல்லிடுறோம். அதுக்கு சாம் இருந்துட்டு நான் பார்த்தேன் நீயும் பேமும் இந்த விஷயத்த கேட்டோடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்க, அது மட்டும் இல்லாம இது உனக்கு
ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா, கஷ்டமா இருக்காங்கிற மாதிரி நம்ம சாம் வந்து யோ கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம யோ பையன் இருந்துட்டு அவனை அப்படியே பார்த்து, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன நினைச்சு நாங்க 2 பேரும் கொஞ்சம் கவலைப்படுறோம் அப்படிதான் சொல்லிட்டு நம்ம யோ பையன் அப்படியே நிமிர்ந்து நம்ம ஷாம பார்த்தா, நம்ம ஷாமும் யோவையே அப்படியே பார்த்துட்டே இருக்கானா, இப்படி இவங்க 2 பேரும் அப்படியே கண்ணும் நோக்கிய மாரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம யோ பையன் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு, முதல்ல என் மேல இருந்து கையேடுறா, எந்திரிச்சு போய் நீ உட்காந்து சாப்பிடுங்கிற மாரி அவன அப்படியே தள்ளிட்டே போய் அவன் டேபிள்ல உட்கார வச்சு, சாப்பிடுறனா சாப்பிடு, இல்லாட்டி எந்திரிச்சு போய் இப்ப நீ சாப்பிடுறியா? இல்ல நான் அந்த பிளேட் எடுக்கவாங்கிற மாரி நம்ம யோ பையன் நம்ம சாம் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம சாம் இருந்து, இல்ல வேணாம் நான் சாப்பிடுறேன், எனக்கு பசிக்குது, நான் ஒரே ஒரு வாய் தான்டா சாப்பிட்டேங்கிற மாரி நம்ம சாம் வந்து யோ கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம யோ இருந்துட்டு, மரியாதையா சாப்பிட்டுட்டு பிளேட்ட கொண்டு போய் அந்த சிங்க்ல போட்டுட்டு இங்கருந்து போ, நான் போய் ஒர்க் பண்றேன் மாரி நம்ம யோ பையன் சொல்லிட்டு அங்க போய் உட்காந்து ஒர்க் பண்றேன்ற பேர்ல, நம்ம சாம் பையனையே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம சாம் பையன் உட்காந்து சமத்து பிள்ளையா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான். இந்த ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஜுலாதேஷ் பையன் சும்மா இல்லாம யோகிட்டயும் பேம் கிட்டயும் இங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அந்தந்த ரேக்ல எடுத்து வச்சிருங்கன்ற மாரி நம்ம ஜுலாதேஷ் சொல்ல, அதுக்கு நம்ம பேம் பாப்பா இருந்துட்டு, என்ன இது எல்லாத்தையும் நாங்க 2 பேர் மட்டும் தான் பண்ணணுமா மாரி நம்ம பேம் கேட்க, அதுக்கு நம்ம ஜுலாதேஷ் இருந்துட்டு, ஆமா இது எல்லாத்தையுமே நீங்க 2 பேரும் மட்டும் தான் பண்ணணும், சீக்கிரமா எடுத்து வச்சுட்டு வாங்க வேலைக்குங்கிற மாரி நம்ம ஜுலாதேஷ் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். நம்ம யோ இருந்துட்டு, அடுத்தவங்க பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையுமே நம்ம தலையிலேயே கட்டுறாங்கப்பா, வா வேலை பார்க்கலாங்கிற மாரி நம்ம யோ வந்து வேலை செய்யலான்னு பார்த்தா, நம்ம பேம் பாப்பா நின்னு என்னமோ யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்ட்டு பார்த்தா, நம்ம பேம் பாப்பா வந்து போன இதுல லீவ் கேட்கும்போது இந்த கவ் மேடம் அந்த ஃபைல மேல கைய வச்சுட்டு, வேணாம் ஒண்ணும் வேணாம் நானே பார்த்துக்கிறேங்கிற மாரி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம பிரிண்ட் பொண்ணு இருந்துட்டு, அந்த ஃபைல்ல என்னமோ இருக்குங்கிற மாரி யோசிச்சுட்டு அந்த ஃபைல வேக வேகமா எடுத்து தேடிக்கிட்டு இருக்கா. இவ இப்படி தேடிட்டு இருக்கும்போது நம்ம யோ இருந்துட்டு, என்ன தேடுற? ஏதாவது கிடைச்சுச்சாங்கிற மாரி நம்ம யோ கேட்க, நம்ம பிரிம் இருந்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்கல, வா வேலைய பார்க்கலான்ட்டு வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க 2 பேருமே. அப்புறம் 2 பேரும் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட கேபினுக்கு வந்தா, அந்த இடத்துல நம்ம லின் பையன் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பேம் பாப்பா பார்த்துட்டு, என்ன லின் பண்றேங்கிற மாரி நம்ம பேம் கேட்க, அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு, ஓ நான் அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இது எல்லாமே பிரிண்ட் பண்ணதுங்கிற மாரி நம்ம லின் சொன்னோன்னேவும் நம்ம பேம் பாப்பா இருந்துட்டு, எங்க இதெல்லாம் பிரிண்ட் பண்ணத காட்டு நான் பார்க்குறேங்கிற மாரி அந்த டிசைன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, வாவ் சூப்பரா இருக்கு, அமேசிங், வண்டர்ஃபுல், ஃபேன்டாஸ்டிக்ங்கிற மாரி அவ பாட்டுக்கு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. இவ இப்படி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க, நம்ம யோ பையன் இருந்துட்டு, போதும் போதும் புகழ்ந்தது, வேலைய பாருங்கிற மாரி நம்ம யோ பையன் சொல்ல, அதுக்கு நம்ம பேம் பாப்பா இருந்துட்டு, டேய் சும்மா இருடா, நான் போய் அவங்க கிட்ட எப்படியாவது எனக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்கங்கிற மாதிரி நான் போய் அவங்க கிட்ட அசிஸ்டண்டாவது சேர்ந்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம பிரிண்ட் பாப்பா சொல்லிட்டு, நான் அவங்க கிட்ட போறேங்கிற மாதிரி அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அவங்க பக்கத்துல போய் நிக்கிறா நம்ம பிரின்னு. நின்னுட்டு பிரிம்ன்ட்டு கூப்பிட அவ என்னான்ட்டு கேட்க, அதுக்கு இவ இருந்துட்டு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க நான் செய்யறேங்கிற மாதிரி இவ கேட்க, அதுக்கு அவ இருந்துட்டு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் உன்னோட டெஸ்க்கு போங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இவ பொத்தக்கடிட்டு அவ காலில் விழுந்துட்டு, நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு சொல்லி தர முடியுமாங்கிற மாதிரி இவ கேட்க, அதுக்கு அவ இருந்துட்டு, இப்போ ஏன் இப்படி நீங்க உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, மரியாதை எந்திரிச்சு உன்னோட டெஸ்க்கு போய் நீ ஒர்க் பண்றியா இல்லையாங்கிற மாதிரி அவ கேட்டுட்டு அவ அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவ இந்த மாதிரி சொன்னோன்னே நம்ம பேமோட மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படியே சோகமா எந்திரிச்சு போய் லிட் பக்கத்துலயும் யோ பக்கத்துலயும் நின்றுட்டு அப்படியே அழுகுற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம 2 பசங்களும் இப்போ நீ ஓகே வாங்குற மாதிரி கேட்க, அதுக்கு இவ இருந்துட்டு, இல்லை நான் ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி அழுகுற மாதிரி மூஞ்ச வச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம போய் யோ பையன் இருந்துட்டு, வீடு அவ இப்போ லவ் பண்ணலன்னா என்னங்கிற மாதிரி இவ சொல்ல, அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு, யோ என்னடா பேசுங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க, அதுக்கு இருந்துட்டு, ஆமாண்டா நான் உண்மையை தாண்டா சொல்றேன், இப்போ லவ் பண்ணலன்னா என்ன, அவ இன்னொரு நாள் உன்னை லவ் பண்ண போறா, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அது நடக்க தானே போகுது, அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் வேலையை பாருங்கிற மாதிரி நம்ம யோ பையன் சொல்லிட்டு அப்படியே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமேவும். நைட் வந்து 3 பேர் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யாருன்னா ஃப்ரெண்டு, யோ, பேம் 3 பேர் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பேம் பாப்பா ஃபைல வச்சு மூஞ்ச மூடிட்டு அப்படியே ஃப்ரெண்டையே எட்டி எட்டி பார்த்துட்டு உட்காந்துருக்கு. நம்ம யோ பையன் தூங்கி தூங்கி வலிச்சிட்டு இருந்தவே நிமிந்து நம்ம பேமை பார்த்தா, பேமை அங்கே யாரையோ எட்டி எட்டி பார்த்துருக்கா. யாரை பார்க்கறான்ட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஃப்ரெண்ட் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்தா நம்ம யோ பையன் இருந்துட்டு, சரி நான் ஓகே நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேங்கிற மாதிரி நம்ம யோ வந்து நம்ம பேம் கிட்ட சொல்ல, நம்ம பேம் சரி நீ போட நான் போய் ஒர்க் பண்றேங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு அப்படியே அங்கேயே பார்த்துட்டே இருக்கா. இதை பார்த்து நம்ம யோ பையன் வந்து அவன் பக்கத்துல நின்று, இப்படியே நீ அவளை பார்த்துட்டே இருக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாதுங்கிற மாதிரி நம்ம யோ பையன் பேமை பார்த்து சொல்லிட்டு நம்ம பிரின்னுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் பிரின்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே, ஆமா நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, டேயோ சூப்பர் ஐடியா கொடுத்தடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம்பப்பா யோசிச்சுட்டு நம்ம பிரின்னுக்காண்டி காஃபி போட்டு வந்து அவன் முன்னாடி நீட்டுறா. இந்தாங்க பிரின் காஃபி குடிங்கிற மாதிரி அவள் அப்படியே நீட்டிகிட்டே இருக்க, நம்ம பிரின் பாப்பா டக்குன்ட்டு திரும்பினவ அவள் கைப்பட்ட அந்த காஃபி மக் அப்படியே கீழே விழுந்துருது. கீழே விழுந்தது எங்கே விழுந்துச்சுன்னா இவளோட அந்த டிசைனர்லையும் அந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுலேயும் பட்டு அது அப்படியே எர்த்தாகி அந்த நம்மளோட லேப்டாப் அப்படியே ஆஃப் ஆயிருது. லேப்டாப் அப்படியே ஆஃப் ஆன உடனேவும் இவங்க 2 பேர் ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பேம் இருந்துட்டு, சாரி சாரி நான் வேணும்ட்டு எதுவும் பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க, இது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்றேன், நீங்க இந்த டிசைனை சேவ் பண்ணீங்களாங்கிற மாதிரி நம்ம பேம் பாப்பா பிரின்னு கிட்ட அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம பிரின்னுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, போதும் நிப்பாட்டி இப்படி கத்திக்கிட்டே இருக்காது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் இன்னும் ஒர்க்கே பண்ணி முடிக்கல, அதுங்களே இப்படி ஆயிடுச்சு, எங்கிட்ட இருந்து நான் சேவ் பண்றதுங்கிற மாதிரி அவ நம்ம பேமை பிடிச்சி திட்டிட்டு போலான்ட்டு பார்த்தா, நம்ம பேம் பாப்பாவை கையை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்ட்டே பண்ணல, எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் பாப்பா நம்ம பிரின் கிட்ட சொல்ல, அதுக்கு பிரின் வந்து அவளை பார்த்துட்டு, உன்னால முடிஞ்சதை நீ ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அவ போறதையவும் நம்ம பிரின் அதாவது
அதாவது நம்ம பேம் பாப்பா நின்று சோகமா பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்புறம் நம்ம சன்னை தான் காட்டுறாங்க. சன் வந்து ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவ இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சென் வந்து உள்ள வந்துட்டு, பிரசிடென்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு போகலையாங்கிற மாதிரி நம்ம சென் கேட்க, நம்ம சன்னும் இதோ போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அப்படியே மொபைல் எடுத்து பார்த்தா மொபைலில் நம்ம லின்க்கு மெசேஜ் பண்ணியிருப்பான் போல. அதை பார்த்துட்டு இன்னும் என்ன லின் மெசேஜே பண்ணல, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இவ அப்படியே பேசிகிட்டே இருக்கா. இதை பார்த்து நம்ம சின்ன இருந்துட்டு என்கிட்டயே பேசுறீங்க மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சன் இல்லை இல்லை உங்ககிட்ட பேசலைங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, அவனும் சரி ஓகேன்ட்டு போகலான்ட்டு பார்த்தா நம்ம சன் பையன் சென்னை கூப்பிட்டு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ட்டு கேட்குறான். அதுக்கு அவன் இருந்துட்டான் இருக்குங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதுக்கு இவன் இருந்துட்டு சரி உன் பாய் ஃப்ரெண்டுக்கு அவனை கூல் பண்ணணும்னா நீ என்னென்ன மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவேங்க மாதிரி நம்ம சன் கேட்க, அதுக்கு சென்னை இருந்துட்டு அவனை கூல் பண்ணணும்னா நான் பெருசாலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், அவனுக்கு கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் பண்ணி கொடுப்பேன், அதுலேயே அவன் கொஞ்சம் கூல் ஆயிடுவாங்கிற மாதிரி நம்ம சென் சொல்ல, நம்ம சன் பையன் வந்து அப்படின்னு இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அங்கே அப்படியே கட் பண்ணா அடுத்து நம்ம லின் வீட்டை தான் காட்டுறாங்க. நம்ம லின் வீட்டுக்கு சன்னும் லின்னும் வந்திருக்காங்க. நம்ம லின் வந்து சன்னை பார்த்துட்டு சொல்கிறான், சாரி என் வீடு கொஞ்சம் குப்பையாக இருக்குது, நான் ஒர்க்கில் இருந்தனால இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன், சாரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுறேங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு இல்லை வேணாம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு ஐயோ ஒன்றும் வேணாம் எல்லாத்தையும் நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் நீங்கள் சும்மா இருங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு லின் நான் தான் சொல்கிறேன் இல்லையா எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு சீக்கிரமாக போய் ரெஸ்ட் எடுக்கலாங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, நம்ம லின்னும் சரி ஓகே நான் போய் ஒர்க் பண்ணுறேங்கிற மாதிரி நம்ம லின் பையனும் அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம சன் பையன் எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்துட்டு அங்கே இருக்கிற துணி எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அப்புறம் வெஷல் வாஷ் பண்ணிட்டு டைம் டேபிள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு அடுத்து அப்படியே வீடு கூட்டிகிட்டே இருக்கான். இப்படி வீடு கூட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம சன் பையன் சாரி லின் பையன் இருந்துட்டு சொல்கிறான், ஏன் மாஃப் வச்சு கூட்டுறீங்க, அங்கே தான் கிளீனர் இருக்குல்ல கிளீனர் வச்சு கூட்ட வேண்டியதானங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம லின் வந்து அவனை பார்த்துட்டு அடப்பா இதை முதலே சொல்லக்கூடாதாங்கிற மாதிரி அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு பரவாயில்ல நான் இதிலே கூட்டிக்கிறேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அவன் அப்படியே கூட்டியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த குப்பையை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுட்டு அப்படியே வந்து நிமிந்து பார்த்தா அங்கே ஒரு பிக்சர் இருக்குது. அந்த பிக்சர் வந்து என்னன்னா இந்த சன்செட் ஆகுற மாதிரி ஒரு டிராயிங் இருக்குது. அதை வந்து நம்ம லின் பையனே அவன் கையால் வரைஞ்சி வச்சிருப்பான் போல. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான் நம்ம சன்னு. அதை பார்த்தா நம்ம லின் பையன் இருந்துட்டு சன் பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சுங்கிற மாதிரி அவன் கேட்க, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு இதை நீயே வரைஞ்சுங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு லின் இருந்துட்டு ஆமாம் இது நான் தான் வரைஞ்சேன் என்ன பிரச்சனைங்கிற மாதிரி அவன் கேட்க, அதுக்கு லீவ் இருந்துட்டு வா சூப்பராக இருக்குங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, அதுக்கு லின் இருந்துட்டு நான் எங்கள் அப்பா கூட சின்ன வயசாக இருக்கும்போது இந்த இடத்துக்கு போயிருந்தேன், எனக்கு சன்செட் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும், அதை மாடலை வச்சு தான் இந்த பிக்சர் வந்து நான் வரைஞ்சேன், எனக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், என்னோட சேட் ஃபீலிங்ஸ் எல்லாமே காணாமல் போகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, நம்ம சன்னும் இருந்துட்டு எனக்கும் அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு சரி ஓகே அப்போனா நம்ம 2 பேரும் ஒரு நாள் இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாங்கிற மாதிரி சன்செட் பார்க்கலாங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு சரி வாங்க என்ன ஹக் பண்ணுங்கன்ட்டு சொல்ல, நம்ம சன்னும் போய் அப்படியே லின்னு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹக்கிங் வந்து செம கியூட்டாக சாஃப்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டை காட்டுறாங்க, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து நம்ம சன்னும் லின்னும் வராங்க. நம்ம லின் பையன் வந்தோடனே சன் கிட்ட இது எந்த இடங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு இது என்னோட மவுண்டன் ஹவுஸுங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, லின் இருந்துட்டு சரி என்னதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்தேங்கிற மாதிரி நம்ம சன் லின் கேட்க, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு எல்லாத்தையுமே இங்கேருந்தே சொல்ல முடியுமா, நீ வா உள்ள வா நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறேன், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு வா உள்ள போகலாமாங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு நம்ம சன் அப்படியே உள்ள போயிடுறான். நம்ம லின் வந்து அந்த வெளியே இருக்கிற அந்த வியூஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம சன் லின்னும் உள்ள போகிறோம் அப்படியே பின்னாடியே. அப்புறம் நம்ம சன்னும் லின்னும் ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி அப்படியே மேலே வந்து ஒரு பால்கனி மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்தோடனேவும் நம்ம லின்னுக்கு பயங்கரமான ஒரு ஹாப்பி ஆகிட்டு வாவ் இந்த இடம் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக அமேசிங்காக இருக்குது, எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்காண்டி தான் எனக்கு கூட்டிட்டு வந்தீங்களா, அந்த டிராயிங்கில் பார்த்த மாதிரி இந்த இடம் செம்ம சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சன்செட் செம்மையாக இருக்குங்கிற மாதிரி நம்ம லின்னு ஒவ்வொன்றையும் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கா. இதை பார்த்து நம்ம சன் இருந்துட்டு ஆமாம் உன்னை நான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு நினச்சேன், நீயும் இதை பார்க்கணும்னு நினச்சேன், நானும் இங்கே தான் அடிக்கடி வந்து நிற்பேன், எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த சன்செட் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பார்க்கணும்னு நினச்சேன், அதனால தான் உன்னை நான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, நம்ம லின்னு இருந்துட்டு வாவ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அமேசிங்காக இருக்குது, எனக்கு இந்த வெதர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க மாதிரி நம்ம லின் பையன் சொல்லிட்டு அப்படியே அந்த வியூஸ் எல்லாத்தையுமே அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்க, நம்ம லின் வந்து நம்ம சன் வந்து அப்படியே லின்னையே பார்த்துட்டு அவனை பார்த்து லின் அப்படின்ட்டு கூப்பிட்றான். நம்ம லின்னும் என்னன்ட்டு அப்படியே அவங்ககிட்ட கேட்க, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு அவனை பார்த்து நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்காண்டி நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவனை அப்படியே பார்த்துட்டு நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கியாங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட அப்படியே கேட்டுறான் டக்குன்ட்டு. நம்ம லின்னுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறேன்ட்டு தெரியாமல் அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான் நம்ம லின் பையன். நம்ம சன்னு இருந்துட்டு இவன் என்ன பேசுவாங்கிற மாதிரி அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான். நம்ம சன்னு நின்று இருந்துட்டு நம்ம சன்னை பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசி வச்சிருக்கோம் இல்லையா, இன்டர்ன்ஷிப் முடிகிற வரைக்கும் இதை பற்றி பேசக்கூடாதுன்ட்டு, நம்ம 2 பேரும் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது வெளியே கம்பெனிக்குள்ள யாருக்கா தெரிஞ்சுன்னா உங்களை பற்றி தான் தப்பாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம சன்னு இருந்துட்டு மற்றவங்க என்ன பேசுவாங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு எனக்கு அதை பற்றிலாம் எந்த ஒரு கவலையும் கிடையாது, நீ என்ன நினைக்கிற, எனக்கு உன்னோட ஃபீலிங் மட்டும்தான் முக்கியம், எனக்கு உன்னோட ஃபீலிங் என்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க, நம்ம லின் பையனும் சிரிச்சிட்டு அவனை பார்த்து ஓகேன்ட்டு சொல்லிடுறான். இவன் ஓகேன்னு சொன்னோடனேவும் நம்ம சன் வந்து அவன் பக்கத்துல போய் அவனோட கையை பிடிச்சிட்டு இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம 2 பேரும் அஃபிஷியலா கப்பல் ஆயிட்டோம், நீ என்னோட பாய் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, நம்ம லின் பையனை சிரிச்சிட்டு ஆமாங்கிற மாதிரி அப்படியே தலையாட்டுறான். அப்ப நம்ம சன் வந்து அவன் பக்கத்துல போய் அவனோட நெத்தியில சாஃப்டா ஒரு கிஸ் பண்றான்.
கிஸ் பண்ணிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அந்த ஹக்கிங் மூமெண்ட் செம கியூட்டா சூப்பரா போயிட்டே இருக்கு. அப்படியே அந்த நாளும் போயிட்டு இருக்கு. அப்புறம் நைட் ஆயிடுது. நைட்டு 2 பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம லின் போய் இருந்துட்டு, வாவ் இந்த டிஷ் வந்து சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற மாரி நம்ம லின் சொல்ல, நம்ம சன்னும் சாப்பிட்டு பார்த்துட்டு, ஆமா சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாரி நம்ம சன்னும் சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம லின் பையன் இருந்துட்டு சன்ன பார்த்துட்டு சொல்றான், "ப்ளீஸ் சன் எனக்கு உங்ககிட்ட ஒரு ஆசை இருக்குங்கிற மாரி நம்ம லின் சொல்ல, நம்ம சன்னும் என்ன ஆசை சொல்லுங்கிற மாரி சன் கேட்க, லின் இருந்துட்டு, அதாவது நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டா, என்னோட பாய் ஃப்ரெண்ட எனக்கு நிக் நேம்னு சொல்லி கூப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. உங்கள நான் அந்த மாரி கூப்பிடவாங்கிற மாரி நம்ம சன் கிட்ட லின் கேட்க, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு, நிக் நேம் வச்சா சரி ஓகே கூப்பிடு. உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடுங்கிற மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, நம்ம லின் பையனும் யோசிச்சுட்டு, நான் உங்கள டாடின்ட்டு கூப்பிடவாங்கிற மாரி நம்ம சன் கிட்ட லின் கேட்க, நம்ம சன்னும் டாடியா சரி ஓகே கூப்பிட்டுக்கங்கிற மாரி நம்ம சன் சொல்லிட்டு, சரி நீ என்ன டாடின்ட்டு கூப்பிடு, நான் உன்ன லின்னுட்டு கூப்பிடுறேன். எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. ஓகேவாங்கிற மாரி அவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம லின் பையன் இருந்துட்டு சன்ன பார்த்துட்டு, ப்ளீஸ் சன் உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது ஆசை இருக்கா? என்கிட்ட சொல்றதுக்கு சொல்லுங்கங்கிற மாரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்க, நம்ம சன் வந்து லின் இப்படி சொன்னோனேவே அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு பாக்ஸ் மாரி எடுக்குறான். என்னன்னு பார்த்தா அதுல ரிங் இருக்கு. அந்த ரிங்க வந்து நம்ம லின் கிட்ட சன் காமிச்சுட்டு, இந்த ரிங்க நான் உனக்காண்டி போட்டு விடணும்னு நினைச்சேன். இந்த ரிங்க நீ பார்க்கும்போது எல்லாம் என்னோட ஞாபகம் உனக்கு வரணும். இந்த ரிங்க நீ பார்க்கும்போது எல்லாம் உனக்காண்டி நான் இங்க ஒருத்தன் வெயிட் பண்றேன்ட்டு உனக்கு தோணணுங்கிற மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு, சரி இப்போ உன் கைய குடுங்குற மாரி நம்ம லின் கிட்ட நம்ம சன் வந்து அப்படியே கைய நீட்டிட்டே இருக்கான். நம்ம லின் பையனும் அத பார்த்து சிரிச்சுட்டு, சரி அப்பனா ஓகே எனக்கு ரைட் ஹேண்ட்ல போட்டு விடுங்க. அப்பதான் உங்களோட ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்குங்கிற மாரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்லிட்டு அவன் அப்படியே கைய நீட்டுறான். நம்ம சன் பையனும் அவன் கைய பிடிச்சு அந்த ரிங்க செம சூப்பரா சாஃப்ட்டா அப்படியே செம கியூட்டா போட்டு விடுறான். போட்டு விட்டுட்டு நம்ம லின் வந்து அந்த ரிங்க பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கான். வாவ் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரசிச்சுக்கிட்டே இருக்க, நம்ம சன் பையன் அப்படியே அவன பார்த்துக்கிட்டே எந்திரிச்சு போய் அவன் பக்கத்துல நிக்கிறான். இவன் இப்படி நிக்க நம்ம லின் வந்து ஏன் இப்ப பக்கத்துல வராங்கிற மாரி நம்ம லின் பையன் அவன அப்படியே பார்த்துட்டே இருக்க, நம்ம சன் வந்து அவன் பக்கத்துல போய் அப்படியே கைய நீட்டுறான். எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்கு. என் கூட நீ டான்ஸ் ஆடுறியாங்கிற மாரி நம்ம சன் வந்து லின்ன பார்த்து அப்படியே கைய நீட்ட, நம்ம லின் பையனும் அவன பார்த்து சிரிச்சுட்டு ஓகேங்கிற மாரி அவன் கை மேல இவன் கை வச்சு, வாங்க டான்ஸ் ஆடலான்ட்டு நம்ம லின் பையன் சன் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு சரி ஓகேவா டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் செம சூப்பரா அப்படியே செம கியூட்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க டான்ஸ் இப்படி ஒரு பக்கம் போக, சேம் டைம் இவங்களோட இன்டிமேட் சீனையும் காட்டுறாங்க. இன்டிமேட் சீன் ஒரு பக்கம், அப்புறம் டான்ஸ் ஒரு பக்கம், அப்புறம் இன்டிமேட் சீன் ஒரு பக்கம்ன்ட்டு மாத்தி மாத்தி காமிச்சிட்டே இருக்காங்க. அப்புறம் இந்த டான்ஸோட ஃபினிஷிங் டச்சா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்கிற மாரி இவங்களோட இன்டிமேட் சீனோட லாஸ்ட்டா அவங்க 2 பேரும் அப்படியே பாத் டப்ல உட்காந்து 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாரி காமிச்சு, காதல் மன்னன் எபிசோட் 5 இங்க ஃபினிஷ் பண்றாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த மந்த்துக்குள்ள இந்த சீரிஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது வேற சீரிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த சீரிஸே போடலாம். எனக்கு வந்து பழைய சீரிஸும் போடலான்ட்டு கொஞ்சம் யோசனை இருக்கு. ஏன்னா புது சீரிஸ் எல்லாம் இப்ப வர நியூஸ் சேனல்ல அதிகமா போட்டுறாங்க. ஆனா பழைய சீரிஸ் யாருமே அவ்வளவா பண்ணதில்ல. அதனால பழைய சீரிஸ்ல எடுத்து பண்ணலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பழைய சீரிஸ் பார்க்கணும்னா உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்ல என்ன சீரிஸ் பண்ணலான்ட்டு மறக்காம சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பை பாய்.